ஒரு வருஷத்தின் கடைசி நாட்களிலே நம்ம வந்திருக்கிறோம். இது வருஷத்தின் கடைசி நாட்கள். ஆண்டவர் இத்தனை நாட்களாய் தேவன் நம்மை கண்மணி போல கர்த்தர் பாதுகாத்து சுகமாய் நேர்த்தியாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பண்டிகையின் கடைசி நாளிலே நின்று உரத்த சத்தமா என்று சொல்லுகிறது. ஆண்டவர் கடைசி நாளில், அது பண்டிகையின் கடைசி நாள், ஆகவே அவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தாகம் உள்ள இடத்துல வரக்கடவன் என்று சொல்லுகிறார். ஏன் சத்தமா கூப்பிடுறாரு? அன்னைக்கு கடைசி நாள், அன்னைக்கு பண்டிகை முடிக்க போறாங்க. இனிமே எல்லா ஜனங்களும் எருசலேமை விட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ இந்த கடைசி நாள்ல நான் சத்தமா சொல்லுவேன், தாகமுள்ள இயேசு, வைராக்கியமுள்ள இயேசு அன்னைக்கு பண்டிகைக்கு வந்திருக்கிற ஜனங்களை பார்த்து சத்தமா ஒரு வார்த்தை சொல்றாரு, தாகமுள்ளவங்க இடத்துல வந்துருவீங்களான்னு. எனக்கு அந்த வார்த்தை வாசிக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய உள்ளத்தின் அங்கலாய்ப்பை என்னால் புரிந்து கொள்ள முடிஞ்சிச்சு. அதுபோல ஒரு கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஒருவேளை ஒரு பண்டிகைக்காக நம்ம எதிர்பார்த்திருக்கிறோம், வருகிற நாட்களில் பண்டிகைலாம் நமக்கு வரப்போகுது. ஆனால் இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய ஜீவம் எப்படி இருக்குது என்று சொல்லி சில காரியங்களை தியானிக்க ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாயிருந்தது. கர்த்தர் அதை கேட்டபொழுது கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. இதிலே வாசிக்கிறோம், கடைசியாக என்கிற வார்த்தையை வைத்து இன்னைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கடைசியாக, ஏனென்றால் வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறனால நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளிலே பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. எல்லாரும் தான் முறையிட்டாங்க. முறையிட்டது பாளையத்தின் கடைசியில் இருந்த மட்டும் இல்லை, எல்லாரும் முறையிட்டாலும் கர்த்தருடைய அக்கினி பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆராதனை என்கிற பாளையத்தில், துதி என்கிற பாளையத்தில் இந்த வருஷம் முழுசும் நம்ம எப்படி கடந்து வந்தோம்? கடைசியில் இருந்தோமா, முன்னால் இருந்தோமா? ஒருவேளை பின் வரிசையில் இருக்கிறவங்களை நான் சொல்லலை, வாஞ்சையோடு வருகிறவங்களை முன்னணி என்று சொல்லுகிறேன். வாஞ்சையோடு தாகத்தோடு தேவ சமூகத்தில் கிரமமாய் வந்து ஆராதிக்கிறவங்க எல்லாம் பாளையத்தின் முன்னணி என்னாங்க. இஷ்டம் போல வர்றது, சாக்கு போக்கு சொல்றது, நேரம் கிடைச்சா வர்றது, அவங்க எல்லாம் பாளையத்தின் பின்னணியில கடைசியில் இருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, கடைசியில் இருந்த சிலரை கர்த்தருடைய அக்கினி பட்சித்தது என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய கோபம் ஏன் சிலரை கடைசியில இருந்து சிலரை பட்சித்ததுன்னா, கடைசியில இருந்து சிலரை பட்சிக்கும் போது முத வரிசையில் உள்ளவங்களுக்கு என்ன வரும்? பயம் வரும். ஐயோ, நம்ம எல்லாரும் தானே பாளையத்தில் இருக்கிறோம், பாளையத்தில் இருக்கிற எல்லாரும் மேலேயும் கர்த்தருடைய அக்கினி விழாம பாளையத்தின் பின்பா இருக்கிற சிலரை பட்சிக்கிறதேன்னு சொல்லி பயம் வருங்கிறதுக்காக ஆண்டவர் பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலர் மேல கர்த்தருடைய அக்கினி விழுந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, வருஷத்தின் கடைசி நாட்களில் தேவன் நம்மளை காண செய்திருக்கிறார். தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களை செக் பண்ணி பார்க்கிற நாட்கள். இந்த வருஷம் முழுவதும் நாம் தேவனை எப்படி ஆராதிச்சோம், எப்படி கர்த்தரை துதிச்சோம், எவ்வளவு தேவனை மகிமைப்படுத்தினோம், எவ்வளவு தேவனுக்கு உண்மையா இருந்தோம். பாளையத்தின் கடைசியில் இருந்தவங்க நிறைய பேர், தேவனை மறந்தவங்க நிறைய பேர், ஊழியத்தையே மறந்து விட்டவங்க நிறைய பேர், தேவ சமூகத்தை அற்பமா என்ன பேர் நிறைய பேரா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் பாளையத்தின் முன்பாய் நின்று கர்த்தரை ஆராதிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். கடைசியில் இருந்த சிலர் மேல் அக்கினி விழுந்தது. இந்த வருஷம் முழுவதும் தேவன் நம்ம கொடுத்த கிருபையாய் கொடுத்த நாட்கள் போய் 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 வருஷத்தையே முடிக்க போறோம். ஆனா இந்த வருஷத்தின் முடிவில் எப்படி வந்திருக்கிறோம்? ஆண்டவரே, ஏன்னா பல சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லாம இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கங்கள் மத்தியில் தான் போயிட்டு இருக்கிறோம், தேவைகள் மத்தியில் தான் போயிட்டு இருக்கிறோம். சூழ்நிலைகள் நமக்கு அனுகூலமா இல்லை, நம்ம சந்திக்கிற சில காரியங்கள் நமக்கு ஆதரவா இல்லை. ஆனா அதன் மத்தியிலும் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்ம சரீரம் தேவனோடு இணைஞ்சு, ஆண்டவரே இன்னைக்கு உங்க வருகை வந்தாலும் நான் போவேன் ஆண்டவரே, அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தப்பட்டு ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆத்மாவை காத்துக்கொண்டு கிரமமாய் வாழ்ந்து வருகிறோமா? தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம எல்லாரும் மனுஷர்கள் தான். ஏதோ எல்லாரும் பெர்ஃபெக்ட்னு நான் சொல்லவே இல்லை. நம்ம விழுந்து போகிற உலகத்தில் வாழ்கிறோம். நேற்று நல்லா துதிச்சிருப்போம், இன்னைக்கு துதிக்கவே முடியாது. நேற்று நல்லா ஜெபிச்சிருப்போம், இன்னைக்கு ஜெபிக்கவே முடியாது. ஆனால் அந்த விழுந்து போன நிலைமையில் அல்ல, கர்த்தர் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாளையத்தின் கடைசியில் இருக்கிறத கர்த்தர் விரும்பவே இல்லை. இந்த கடைசியில் இருக்கிறது இந்த வருஷத்தோடு போயிடட்டும். இனி வருகிற நாட்களில் ஆண்டவரே, நான் உற்சாகமாக இருப்பேன், உண்மையாக நான் உங்களை ஆராதிப்பேன், உண்மையாக நான் உங்களை தொழுது கொள்வேன். இனி நான் பாளையத்தின் கடைசியில் நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. அது ஆராதனையாகிய பாளையமாக இருக்கலாம், ஊழியமாகிய பாளையமாக இருக்கலாம். நான் முன்னணியில் வந்து நிற்பேன் ஆண்டவரே. யார் வந்தாலும் வராட்டாலும் என்ன நம்புங்கப்பா, நான் வர்றேன். ஏசாயாட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, என் காரியமா யார் போவான் என்று சொல்றார். நீ போன்னு சொல்லல, யார் போவான்னு கேட்கிறாரு. ஆமா ஆண்டவரே, யார் போவா?
யார் போவா? எங்கள் அடுத்த வீட்டுக்காரங்க போவாங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்க போவாங்களா, யார் ஆண்டவரே போவா? அப்படி கேட்கல கொஸ்டின். நான் போகிறேன்ப்பா, நான் போகிறேன், என்ன அனுப்பும். ஓ, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வயது முதிர்ந்த தீர்க்கதரிசி ஏசாயா அவர் சொல்கிறாரு, என் காரியமாக யார் போவான்னு சொல்லும்போது சொல்கிறாரு, நான் போகிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பி மட்டும் வைங்க, நான் போகிறேன்னு சொல்கிறாரு. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது? நான் தேவ சமூகத்தில் உண்மையாக கத்தரை ஆராதிக்கணும், தேவ சமூகத்தில் வந்து உற்சாகமாக கத்தரை தொழுது கொள்ளணும். இந்த கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். கத்தர் நம்மை கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். உலகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது, சூழ்நிலைகள் தத்தளித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் இன்றைக்கு அநேக ஜனங்கள் இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, பாளையத்தின் கடைசியில் இருப்பதற்காய் அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. இனி வருகிற நாட்களில் இன்னும் கூட தேவனை உண்மையாய் அண்டிக் கொண்டு பாளையத்தின் முன்பாய் வந்து நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கு குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க. அங்கே சமாரியாவில் கொடிய பஞ்சம் இருக்கிறது, தேசத்தில் பயங்கரமான நிலைமை இருக்குது, ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில தேசம் போயிட்டே இருக்குது. என்ன செய்யன்னு தெரியல, ராஜா முதற்கொண்டு ஜனங்கள் வரைக்கும் எல்லாரும் கதறிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குமோன்னு தெரியாது, தேசத்தில் சாப்பிடவே முடியல, அவ்வளோ பஞ்சம், கொடிய பஞ்சம். ஆனால் அதில் வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும், அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணியில் வந்தாங்களாம். இருட்டோடு எழுந்து பாளையத்தின் முன்னணியில் வந்து பார்த்தாங்களாம். இப்போ சமாரியாவுடைய பாளையத்துக்குள்ளே போகணும். அவங்க குஷ்டரோகிகள் ஊருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, உள்ளே போனாலும் செத்துருவோம், அது சமாரியாவுடைய பாளையம், ஊருக்குள்ளே போனாலும் செத்துருவோம், எங்கே போனாலும் சாக போகிறோம், சரி தைரியமாக போய் தான் பார்ப்போமேன்னு சொல்லி இருட்டோடு எழுந்து பாளையத்தின் முன்னணியில் வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது சமாரியர் யாரும் அங்கே இல்லைன்னு, சும்மா தான் போய் பார்த்துட்டு வருவோமே ஒரு 8 அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அங்கே பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஏன் அப்படின்னா, சமாரியோடைய காதுகளுக்கு ஆண்டவர் குதிரைகளின் இறைச்சலையும் இராணுவங்களின் இறைச்சலையும் கேட்க பண்ணதுனால எல்லாத்தையும் போட்டுட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. இவங்க குஷ்டரோகிகள் பாருங்க, அதனால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிற்று. ஏன்னா தேசமே பஞ்சம், எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. யார் இந்த குஷ்டரோகிக்கு சாப்பாடு கொடுத்துருப்பா? ஒரு குலைந்த சரீரம் உள்ளவங்க, அழுகி போன சரீரம் உள்ளவங்க, நாற்றமுள்ள சரீரம் உள்ளவங்க அந்த பாளையத்துக்குள்ளே போய் பார்க்குறாங்க. யாருமே இல்லைன்னு சொல்லி 2-3 வீட்டில் சாப்பிட்றாங்க, வேண்டியதை எடுத்துக்கிறாங்க. ஆனால் 4ஆவது வீட்டுக்கு போகும்போது இருதயம் குத்திச்சு, எங்கள் ஜனங்கள் பசியில் வாடுறாங்க, எங்கள் ஜனங்கள் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் மட்டும் திருப்தியாக புசிதா எப்படி? அவங்க சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள், நாங்கள் இதில் சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லி அரண்மனைக்கு ஓடி போய் நல்ல செய்தியை சொல்லிட்டு வந்தாங்க. யாருங்க அரண்மனையில் விடுவா குஷ்டரோகிகளை? எவ்வளவு திறந்த உள்ளம் பாருங்க, எவ்வளவு விசாலமான இருதயம். பாளையத்தின் முன்னணியில் வந்து நின்று அவங்க பார்த்த உடனே இந்த செய்தி நற்செய்தி அறிவிக்கிற செய்தி என்று சொல்லி ஓடி போய் அறிவிச்சாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, பாளையத்தின் முன்னணியில் வந்து நீ நிற்பாயானால் உனக்கு கர்த்தரிடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். அநேக நாட்கள் நல்ல செய்திக்காக காத்துட்டு இருக்கிறோம்ல, ஒரு செய்தியாவது எனக்கு வந்துடாதா? என் மனசை குளிர்வாக்குவதற்கு, இல்லைண்டா என் இருதயத்தை களிப்பாக்குவதற்கு ஒரு நல்ல செய்தியாவது வராதான்னு எத்தனையோ நேரத்தில் காத்திருந்த தேவ பிள்ளையே, ஏன் தெரியுமா அது தாமதமாச்சு? பாளையத்தின் கடைசியில் இருக்கிற, ஜெபமாகிய பாளையத்தில் கடைசியில் இருக்கிற, ஜெபிக்கவே முடியல, கர்த்தரை துதிக்கவே முடியல, வாயை திறந்து கர்த்தரை ஆராதிக்கவே முடியல. உன் உள்ளம் எங்கேயோ வேறுபட்டு நிற்குது. தேவனண்ட திரும்பி வந்துடலாம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் ஆண்டவரே, உங்களை அண்ட நான் திரும்பி வந்துடுறேன். தேசத்தை நம்ம புதிய வருஷத்தை பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ எதுவுமே நம்முடைய கையில் இல்லை தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவிலே பெற்றது. அந்த ஆத்மாவை நீங்களும் நானும் காத்து கொள்ளாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. பாளையத்தின் கடைசியில் நிற்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல, பாளையத்தின் முன்னணியில் வந்து நிற்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. கடைசியில் நிற்கிறவங்க மேல கர்த்தருடைய கோபம் வரும், ஆனால் முன்பாக வந்து நிற்கிறவங்களுக்கு கர்த்தர் நற்செய்தி அறிவிக்கிறவராய் வெளிப்படுவார். குஷ்டரோகிகளுக்கு இருந்த எவ்வளவு நல்ல உள்ளம் பாருங்க. உருக்குலைந்து போய் இருந்தாலும், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இருந்தாலும், அவங்க நல்ல செய்தி அறிவிக்கிறதுக்கு ஓடி ஓடி போய் சொல்றாங்க. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கிறோம்? பாளையத்தின் முன்பா வந்து நிற்கிறோமா, பாளையத்தின் பின்பா வந்து நிற்கிறோமா? 2வதாய் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை தியானிக்கலாமா, வாசிக்கலாமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போகச் சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது, எவர்கள் அவர்கள்? சாமுவேலும் சவுலும் வேலைக்காரனும் வர்றாங்க. எங்க? பட்டணத்தின் கடைசி வரைக்கும் வர்றாங்க. இப்ப சாப்பிட்டாச்சு, சவுலோடு சாமுவேலும் சாப்பிட்டாச்சு.
ஆனா சவுலை தேவன் ராஜாவாக தெரிந்தெடுத்தது ஆண்டவர் சொல்லக்கூடாதுங்கிறாரு. எப்போ? வேலைக்காரன் முன்னால. அதனால வேலைக்காரனை முன்ன நடந்து போக சொல்லிரு. கர்த்தர் சில காரியங்களை மறைச்சு தான் வெளிப்படுத்துறாரு பாருங்களேன். நம்ம தான் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வர்றோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு வேலைக்காரனை, சாமுவேல் சொல்றாரு வேலைக்காரனை முன்னால நடந்து போக சொல்லிரு. சாமுவேல் மட்டும் சொல்லு, கர்த்தர் உன்னை ராஜாவா தெரிந்திருக்க போறான்னு சொல்லுங்கிறாரு. அதுக்காக வேதம் அழகாக அந்த ஒரு வார்த்தை மட்டும் நான் எடுக்க விரும்புறேன். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்த போது, யார் கூட வர்றாரு? சாமுவேலோடு வர்றாரு. எங்க வரைக்கும்? பட்டணத்தின் கடைசி வரைக்கும். யார் வர்றா? சவுலும் வர்றாரு. ஊழியக்காரனோடு கடைசி வரைக்கும் பயணிச்சார். யாரு? சவுல். எப்போ? ராஜாவா தெரிந்தெடுக்க போறாருன்ட்டு ஏதோ ஒரு செய்தியை சாமுவேல் நமக்கு சொல்ல போறாருன்னு பட்டணத்தின் கடைசி வரைக்கும் வந்த சவுலுக்கு கடைசி வரைக்கும் அதே ஊழியக்காரனோடு பயணிக்க தெரியல. அப்பெல்லாம் ஊழியக்காரனோடு பயணிக்க தெரிஞ்ச சவுலுக்கு ராஜாவா தேவன் தெரிந்தெடுத்த பிற்பாடு, தேவன் ஸ்தானங்களை மாற்றின பிற்பாடு, தேவன் அவரை உயர்த்தி வைத்த பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியல, ஊழியக்காரனுடைய வார்த்தையும் கேட்க முடியல. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பயணம் எப்படிப்பட்ட, உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? யாரோடு எதை சார்ந்து பயணிக்கிறீர்கள்? சவுலை பாருங்க, பட்டணத்தின் கடைசி வரைக்கும் நான் முன்னால போயிருவேன் அப்படிலாம் சொல்லல சாமுவேல்ட்ட. அப்படியா சாமுவேலே, அப்படியா பாஸ்டரே, உங்க கூட வந்துடுறேன், பட்டணத்தின் கடைசி வரைக்கும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ செய்தி சொல்ல போறாரே, நமக்கு நல்ல சாப்பாடுலாம் தந்தாரேன்ட்டு அவ்வளோ ஆசையா நடந்து வந்த சவுல் விலகி போயிட்டான்ல தேவனை விட்டு. எப்போ? தேவன் அவரை உயர்த்தின உடனே வேதம் சொல்கிறது அவன் ஜெயஸ்தம்பம் நாட்டினானா. அந்த ஒரு பெருமை, அந்த ஒரு மேட்டிமை சவுலை சாமுவேலோடு பயணிக்கவே வைக்க முடியல. அதுக்கப்புறம் வேதம் கீழே உள்ள அடுத்த அதிகாரங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்க்கும்போது சாமுவேலும் சவுலும் மரண நாள் மட்டும் ஒருத்தர் சந்திக்கலையாம். இங்க மட்டும் ஊழியக்காரனோடு பயணிச்சாரு சவுல். ஊழியக்காரனோடு வந்து இணைந்து வந்து அந்த நல்ல செய்திக்காக அவரோடு வர்றாரு. ஆனா பின்னுள்ள அதிகாரங்களை வாசிக்கும் போது ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்க்கலையா. ஒரு பெரிய இடைவெளி சவுலுக்கும் சாமுவேலுக்கும். ஏன்? தேவனை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டாரு. கர்த்தரோடு பயணிக்க முடியல, கர்த்தருடைய ஆலோசனையை கேட்க முடியல. நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆரம்பம் ரொம்ப அமர்க்களமா இருந்துச்சு, ஆரம்பம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆனா இப்போ வருஷத்தின் துவங்கும் போது கூட ஆண்டவர் நிறைய பொருத்தனைகள்லாம் பண்ணி, நிறைய பிரதிஷ்டைகள்லாம் பண்ணி, உடன்படிக்கையெல்லாம் பண்ணி, ரொம்ப தேவனுக்காக வாழணும்னு நினைச்சு எழுதிலாம் வச்சோம், வாக்குத்தத்தை வச்சுலாம் ஜெபிச்சோம். ஆனா இப்போ முதல்ல பயணிக்க தெரிஞ்ச சாமுவேலுக்கு இப்போ அவரோடு பயணிக்க தெரியல. இன்னும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 14:2 போட்டிருக்கோம், கிபியாவின் கடைசி முனையில இருந்து மாதுளை மரத்தின் கீழே உட்கார்ந்துட்டு இருந்தானா. பெரிய யுத்தத்திற்காக பெலிஸ்தியர் தேசத்துக்குள்ள போய் யுத்தம் செய்யணும். யோனத்தான் போயிட்டு மகன்தான் வைராக்கியம், ஐயோ தேசம் எங்கள் அந்நிய ஜனங்கள் எங்கள் தேசத்தை பட்சித்து விடுவாங்களோன்னு சொல்லி பயந்து போய், நானாவது எங்க அப்பா தான் மாதுளை மரத்தின் கடைசியில போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, பயந்து போய் நான் இப்போ ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லி வைராக்கியமா மகனாகிய யோனத்தான் எழுந்து புறப்பட்டு போயிட்டான். அது சவுலுக்கு தெரியாது, அவன் கடைசியா நிற்கிறான். ஏன்னா சவுலுக்கும் தேவனுக்கும், சவுலுக்கும் சாமுவேலுக்கும் இந்த இருந்த இடைவெளியில ஒரு பெரிய விரிசல் வந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அவரால் தேவனோடு பயணிக்க முடியல. அதனால இந்த யுத்தம் அவருக்கு பார்வைக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. பெலிஸ்தீர்களை எப்படி ஜெயிப்போன்னு சொல்லி பயந்து போய், ஒரு ராஜா தான் ஜனங்களை உற்சாகப்படுத்தி இருக்கணும், ஒரு ராஜா தான் ஜனங்களுக்கு முன்மாதிரியா இருந்திருக்கணும். ஆனா அவனால் அந்த யுத்தம் செய்ய முடியாதபடி கிபியாவின் கடைசி முனையில போய் ஒளிந்து கொண்டான். அன்னைக்கு கடைசி வரைக்கும் சாமுவேலோடு பயணித்த தெரிந்த சாவுலுக்கு இப்ப யுத்தத்தை மேற்கொள்ள தைரியம் இல்லை. ஏன்? தேவனை விட்டு தூரமா போனனால. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை விட்டு தூரமா போனீங்கன்னா சின்ன பிரச்சனையும் பெருசா தெரியும், சின்ன பலவீனமும் பெருசா தெரியும். ஆனா தேவன் நம்மோடு இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையும். அதான் வேதத்துல வாசிக்கிறோம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவா என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பெரிய பர்வதத்தை போல, பெரிய மலைகளை போல பெரிய பிரச்சனையா தெரிகிறதெல்லாம் தேவனை ஆராதிக்கிற, தேவனை துதிக்கிற, தேவனுக்கு உண்மையாய் வாழ்கிற நமக்கு முன்பாக அது சமபூமியாகும். தேவன் நம்மோடு இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். உங்கள் பயணம் யாரோடு? உங்கள் வாழ்க்கை பயணம் யாரோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது? யாரையோ நம்பியா? எதையோ எதிர்பார்த்தா? இல்ல தேவனை மாத்திர நம்பி அவரோடு நடந்து. வேதம் சொல்கிறது ஏனோக்கு தேவனோடு நடந்தானா. அந்த ஃபாதர் கூட ஒரு பாட்டு பாடுவார், உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவே. அந்த ஒரு வரி அடிக்கடி பாடி பார்ப்பேன்.
உயிரோடு வாழ்கிற போது ஃபுல்லும் அவரோட வாழ்கிறது எவ்வளோ நடக்கிறது எவ்வளோ கஷ்டம் தேவனுடைய பிள்ளைகளே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம், கொஞ்சம் நேரம் ஆண்டவரை நல்லா ஆராய்ச்சிட்டு போயிடலாம். ஆனால் வாழ்க்கை முழுசும் அவரோடு இசைந்து பரிசுத்தமா கிரமமா தேவனுக்கு பிரியமா பாவத்தை வெறுத்து அசுத்தத்திலிருந்து விலகி வாழ்றது எவ்வளோ கஷ்டம். வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஏனோக்கு தேவனோடே நடந்தான், அதனாலதான் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று. கர்த்தரோடு நடப்பதற்காக, கர்த்தரோடு வாழ்வதற்காக, கர்த்தருக்காக உண்மையை வாழ்றதுக்காக கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கார் தேவனுடைய பிள்ளைகளே. அதுக்கப்புறம் சவுல் ராஜாவான பிறகு சாமுவேலை தேவையில்லாமல் வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணிட்டார். இனி எதுக்கு எனக்கு சாமுவேல்? அன்னைக்கு கழுதையை தேடி போன கழுதையாகி என்னைய தூக்கி ஆண்டவர் ராஜாவை உயர்த்தி வச்சுட்டாரு. இப்போ சாமுவேல் சவுலுக்கு வேண்டான்னு நினைச்சிட்டாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவைக்கு தேவனை தேடுறோமா? தேவைக்கு சபை, தேவைக்கு ஊழியக்காரங்க அப்படி தேடுறோமா? இல்லை, வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் மறித்து நம்மளை அடக்கம் பண்ணி நம்மளை பெட்டிக்குள்ளே வைக்கிற வரைக்கும் ஊழியக்காரங்களோடு பயணிக்க தெரியணும், சபையோடு பயணிக்க தெரியும் தேவனுடைய பிள்ளைகளை. அதுதான் ஒரு உண்மையான விசுவாசிக்கு இருக்கிற நல்ல அழகு. சவுலுக்கு அப்படி பயணிக்க தெரியல, விட்டுட்டான். அன்னைக்கு கடைசி பட்டினம் வரைக்கும் சாமுவேல் கூட ஸ்டெப் எடுத்து வச்சு நடந்து வந்தான். கடைசி வரைக்கும் வந்தான். வேலைக்காரனை கூட நீ போ சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் கேட்டான். ஆனால் அதுக்கப்புறம் தேவன் உயர்த்தின ஸ்தானங்கள் சிலர் மறக்கப்பட்டதில்ல, விடுவித்த ஸ்தானங்கள் மறக்கப்பட்டதில்ல. கேட்டு 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 வாங்கினது மறக்கவே கூடாது. அடுத்ததாக ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. யோபு நல்ல நீதிமான், நல்ல உத்தமன். அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிஞ்சிருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வேதத்திலே முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகம் யோபுன்னு தான் சொல்றாங்க. ஆபிரகாமுக்கெல்லாம் முந்தி வாழ்ந்த பரிசுத்தவான் யோபுன்னு சொல்றாங்க. எனக்கு யோபு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் தெரியுமா? வருகையை குறித்து தீர்க்க தரிசனமா பேசுறாரு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். இது தீர்க்க தரிசனம். அந்நிய கண்கள் எல்லாம் என் சொந்த கண்ணே பார்க்கும் அப்படின்லாம் சொல்றாரு. ஏன்? உயிரோடு இருக்கிற தேவனை, கடைசி நாள்ல பூமியின் மேல் வந்து நிற்கிற தேவனை நான் பார்ப்பேன்னு நம்பிக்கையோடு சொல்றாரு. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதா? வருஷத்தின் கடைசியிலையும் வந்திருக்கிறோம். இன்னொரு நாள் கடைசி நாள் வரப்போது. அந்த கடைசி நாள்ல தேவன் பூமியின் மேல் வந்து நிற்பார், எல்லா கண்ணும் அவரை பார்க்கும். அப்போ என் கண்ணும் அவரை பார்க்கும் யோபு தைரியமா சொல்றார். இந்த அதிகாரத்தை எழுதும் போது சொல்லும் போது ஒருவேளை யோபுடைய சூழ்நிலை மாறாமலே தான் இருக்குது. எல்லாம் ரெட்டிப்பா இன்னும் கிடைக்கல. யோபுக்கு இழந்ததெல்லாம் திரும்பி வரல. ஆனால் அவருடைய சிந்தையை பாருங்க, வருகையை நினைச்சு பார்க்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பிரச்சனைகளை உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரா? வியாதிகளில் உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரா? நம்ம ஏன் தெரியுமா தேவனை சேவிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே? வெள்ளம் வந்தாலும், புயல் அடித்தாலும், காற்று வீசினாலும், பஞ்சங்கள் வந்தாலும், கொள்ளை நோய் வந்தாலும், இந்த கிறிஸ்தவ மார்க்க மட்டும் தேவனை உண்மை உத்தமா ஆராய்ச்சிட்டே இருக்கு. கொரோனால லாக்டவுன் வந்தபோதும் இந்த பிள்ளைங்க ஆராய்ச்சாங்க. ஏன் நம்ம ஆராய்ச்சோம்? ஏன்? மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதான் அந்த ரகசியம். அந்த ரகசியம் பெரியது. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற தெய்வத்தை தொழுது கொண்டிருக்கிறோம். உயிரோடு இருக்கிற தேவனை தான் கம்பீரமாய் ஆராதிக்கும்படி இந்த காலை வேளை வந்திருக்கிறோம். மீட்பர் உயிரோடு இருக்கிறதுனால பிரச்சனைகள் பெரிதல்ல, வியாதிகள் பெரிதல்ல, சூழ்நிலைகள் பெரிதல்ல. அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த சந்தோஷத்தினால யோபும் உள்ளம் நிறைந்து சொல்றார், அவர் கடைசி நாளில பூமியின் மேல நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த வெளிப்பாடு எப்படி கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. முதல்ல வருகை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னது யோபு தான். அதை நல்லா தெளிவா மனசுல அறிஞ்சு வச்சுக்கணும். மறைமுகமா வருகை குறித்து சொல்றாரு, அவர் பூமியின் மேல் நிற்பார் என்று. ஒரு நாள் அவர் பூமியின் மேல் நிற்க போகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன தேவன் அவர் வரப்போகிறார். எத்தனை பேர் அவரை சந்திக்க ஆயத்தம்? 1 கொரிந்தியர் 15:51 ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. எல்லாருக்கும் அந்த வசனம் தெரிஞ்சிருக்கணும். எல்லாரும் சேர்ந்தே நம்ம வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15:51 எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். எல்லாரும் சேர்ந்து நம்ம கர்த்தரை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று பவுல் எழுதுகிறார். ரகசியத்தை சொல்றாராம். ரகசியத்தை யாச்சங்க சொல்லுவோம்? நேசிக்கிறவங்கிட்ட சொல்லுவோம், அடுத்தவங்கிட்ட சொல்ல மாட்டாங்கன்னு நம்புறவங்கிட்ட சொல்லுவோம். ஆனா பவுல் சொல்றார், கொரிந்து சபைக்கு தான் அந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த கொரிந்து சபையில அநேக மாறுபாடுகள் இருந்ததை பார்க்க முடியுது. அதனாலதான் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் எழுதுறாரு, 3 கொரிந்தியர் எழுதினாரா, அது மிஸ் ஆயிட்டுன்னு சொல்றாங்க. அப்படி இந்த கொரிந்தியருக்கு தான் பெரிய நிருபங்களை எழுதி அவங்களை கடிந்து கொள்கிறார். ஏன்னா அந்த சபை தேவனை விட்டு ரொம்ப தூரமா போயிற்று. சபைக்குள்ள சண்டை, சபைக்குள்ள தேவனை விட்டு பின்மாற்றமான காரியங்கள் எல்லாம் பார்க்கிறார் பவுல்.
இப்ப சொல்றாரு, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த ரகசியத்துல ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்றாரு, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். எப்போ? கடைசி எக்காலம் தொனிக்கும் போது. இந்த சரீரம் அல்ல, நாம் எல்லாருக்கும் மறுரூபமாக்கப்படுகிற சரீரம். அந்த மறுரூபமாக்கப்படுகிற அந்த நாளுக்காக தான் இவ்வளவு வேதனைகள் மத்தியிலும், இவ்வளவு பாடுகள் மத்தியிலும், இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலும் இந்த கூட்டம் கர்த்தரை அழகாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நிமிஷத்திலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட போகிறோம். ஓ, அந்த நாள் பெரிய நாள், அந்த நாள் நல்ல நாள். தேவனுடைய பிள்ளைகளே, அதுல மட்டும் அது எவ்வளவு அழகா சொல்ல, ஒரு இமைப்பொழுது, கண்ணை மூடி முழிக்கக்குள்ளே நமக்கு மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட பறக்க போகிறோம். அதுதான் கடைசிய காலம். இன்னைக்கு தியானிக்கிற வசனமே கடைசி தான் வரும். கடைசிய காலம் தோனிக்கும் போது, அப்போ அந்த சத்தம் நம்ம காதில் கேட்டால் தானே நம்ம ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு போக முடியும். தேவன் நம்மளை கூட ஒரு எக்காலமாக தாங்க இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு எக்கால சத்தம் தான் கேட்குது. சத்தியம் என்கிற எக்காலத்தை ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறார். நீங்களும் கூட எக்காலமா மாறணும். எப்படி? பார்க்குறவங்களுக்கெல்லாம் சொல்லணும், ஆண்டவராக இயேசு சீக்கிரமா வரப்போறாரு. அதுக்கு தான் இப்படிப்பட்ட ஆங்காங்கே நடக்கிற வெள்ளங்கள், சுழல் காற்றுகள், புயல்கள் எல்லாம் ஒரு அறிகுறி. ஆண்டவராக இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்கிற ஒரு எக்காலத்தின் எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லும்படிதான் கர்த்தர் நம்மளையும் கூட உயிரோடு வச்சிருக்கிறாரு. இந்த ஒரு எக்காலத்தை மட்டும் வாசு கடைசி எக்காலம் தோனிக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. நம்மளை கூட கர்த்தர் ஒரு அலாம் அடிக்கிற எக்காலமா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எச்சரிப்பு மணி அடிக்கிற எக்காலமா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வீட்டில் கூட நீங்க எக்கால சத்தமா இருக்கணும். கணவன்கிட்ட பேசும்போது, ஆண்டவராக இயேசு சீக்கிரமா வர போறாருங்க, கர்த்தரை தேடுங்க, என் கூட சர்ச்சுக்கு வாங்க கூப்பிடணும். பிள்ளைங்க கர்த்தரை விட்டு தூரமா போனா சொல்லணும். ஆலயத்துக்கு வராம இருந்தா எக்கால சத்தம் கேட்காது. மகனே மகளே, நீ என்னோடு கூட வந்து கர்த்தரை ஆராதிச்சு சொல்லணும். நீங்க தான் எக்காலத்தின் சத்தமா தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. இங்கேயே உலகத்துல வாழும் போதே ஒருத்தருக்கு எச்சரிப்பாகி எக்கால சத்தத்தை நம்ம கொடுத்தோம்னா, அந்த கடைசி எக்காலம் நம்முடைய காதுகளில் கேட்கும். அழகா பவுல் சொல்றாரு, அந்த கடைசி எக்காலம் தோனிக்கும் போது நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுறோம். அது வரைக்கும் தான் பாடு, அது வரைக்கும் தான் பிரச்சனை. அந்த நாளுக்கு அப்புறம் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை. அப்போ அந்த நல்ல நாளுக்காக நம்ம என்னைக்கு நல்ல நாள்போம்? வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா நல்ல நாள் பொழுதுமா என்ன அப்படிம்போம். ஆனால் உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு எது நல்ல நாள் தெரியுமாங்க? பரலோகத்தில் போய் நிற்கிற பாருங்க, அதுதான் நல்ல நாள். அதான் ஒரு பாட்டு விடுவோம், அந்த நாள் நல்ல நாள், அது பாக்கிய நாள். எவ்வளவு அந்த ஒரு நல்ல நாளுக்காக நம்ம காத்திருக்கிறோம். தேவனுடைய அந்த நல்ல நாளை மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ உலக பிரகாரமான நல்ல நாளுக்காக நீங்கள் ஏங்கி இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அண்ணனை கடந்து போய் இன்னைக்கு நல்ல நாள் சொல்கிறீங்களா, இன்னைக்கு போயிடும், நாளைக்கு மறுபடியும் மண்டே, மறுபடியும் வேலைக்கு போகணும், மறுபடியும் உழைக்கணும், மறுபடியும் சம்பாதிக்கணும், மறுபடியும் தேவைகள், மறுபடியும் பலவீனங்கள் எல்லாம் அடுக்கடுக்க வந்துட்டே இருக்கும். ஆனால் அங்கே போன பிற்பாடு அது அங்கே வேலை அதான் அழகாக சொல்லுது, வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் இவங்க மேலே படுவதே இல்லை. வியாதி இல்லை, வருத்தம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. அதான் பரிசுத்தவான்கள் பாடியிருக்கிறாங்க, பரலோகில் உள்ள என் நாதா, எப்போ நான் பரலோகில் வந்து உம்மை காண்பேன். அந்நாள் என் வாழ்வின் பொன்னாள், என் வாழ்வின் பாக்கிய நாள். அந்நாள் என் வாழ்வினில் பொன்னாள், என் வாழ்வின் பாக்கிய நாள். அந்நாள் என் வாழ்வினில் பொன்னாள், என் வாழ்வின் பாக்கிய நாள். சிலரும் அதிகாலையில் 12 மணிக்கு நான் அந்த பாட்டை பாடுவேன். கத்திரிக்க சுத்தமாக நீனும் வருகிற நாட்கள் உங்களுக்கு அந்த பாட்டை சர்ச்சிலே பாடி நம்ம கற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரு நல்ல நாள், அந்த பாட்டெல்லாம் அடிக்கடி பாடினா கொஞ்சம் வருகை குறித்த எச்சரிப்பு இருக்கும். நமக்கு என்ன பிடிக்கும்? உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய், உனக்குள்ளே இருக்கின்ற உன்னியேசு என்று பெரியவர், இதெல்லாம் பாடணும். ஆனால் அதையும் பாடணும், ஒரு நாள் பாடணும். அப்பா பரலோகம்தான் என் பேச்சு ஆண்டவரே, பரிசுத்தம் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியில், கொஞ்ச காலம் இந்த தூத்துக்குடியில், கொஞ்ச காலம் இந்த கோரம்பலத்தில், கொஞ்ச காலம் இந்த பிஎன்டி காலில், கொஞ்ச காலம் எல்லாம் இந்த கொஞ்ச காலம். ஆனால் நித்தியமாய் கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். அது எப்போ? கடைசி எக்காலம் தோனிக்கும் போது. அதனால் வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து பரிசுத்தை காத்துக்கொண்டு வாழ்ந்தாதான் அந்த கடைசி எக்காலம் தோனிக்கும். அதை பவுல் ரகசியமாக எழுதி வச்சிருக்கிறார். அது எல்லாருக்கும் வெளிப்படுத்தலை, தேவனை அறிஞ்ச தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த ரகசியம் பெரியது, இந்த ரகசியத்தை எல்லார்ட்டும் சொல்லணும். அது ரகசியம், அதனால நான் கொரிந்து சபைக்கு சொல்ல மாட்டேன், எனக்கு தான் தெரியும், நான் பவுல் ஒரு ரகசியம் அது உங்களுக்கு சொல்ல மாட்டேன்னு எழுதி வச்சிருக்காரு. இல்லை, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேங்கிறாரு. இந்த ரகசியத்தை சொல்றதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். எந்த ரகசியம்? கர்த்தராகிய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு.
கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நாட்களில் நமக்கு சூழ்நிலை அனுகூலமாக இருந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம தெருவில் இறங்கி செய்ய போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியை கலந்துணிக்கும். அப்பொழுது நாம் எல்லாரும் ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுபமாக்கப்படுவோம். 2 தீமோத்தேயு 3:1 பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறார். அவர் வாலிபன், தீமோத்தேயு வாலிபன். அவருக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று எழுதுகிறார். ஏற்கனவே கடைசி நாட்கள் எப்படி இருக்குமா? கொடிய காலங்கள் வரும். அதுதான் வந்திருக்குது. இப்போ கொடிய காலங்கள். எப்போ என்ன நடக்கும் தெரியாது. எப்போ உபத்திரவங்கள் வரும், எப்போ சூழ்நிலை மாறும், எப்போ பருவநிலை மாற்றங்கள் வரும் தெரியாது. தேசங்களுக்குள்ள, ராஜ்யங்களுக்குள்ள ஒரே தத்தளிப்பு. தேசம் சுகமா இல்லை, அலறிக்கொண்டு இருக்கிறது. ஜனங்கள் அலறிக்கொண்டு இருக்கிறார்கள், பதறிக்கொண்டு இருக்கிறார்கள். கடல்லாம் சில நேரத்தில் உள்வாங்கிட்டு சொல்றாங்க. கடல் உள்வாங்கிறது கூட எதுக்கு அடையாளம்? ஒரு பெரிய சுனாமி வருகிறதுக்கு அடையாளமா இருக்குது. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரப்போகிறது. 1 யோவான் 2:18 யோவான் எழுதுகிறார், பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்குது. பிள்ளைகளேன்னு கூப்பிட்டு புத்தி சொல்லி எழுதுறாரு, இது கடைசி காலம். யுத்தங்களையும் செய்திகளையும் கொள்ளை நோய்களையும் கேள்விப்படுகிற, ஆகிலும் முடிவு உடனே வராது. என்னதுக்கு அடையாளம்? வருகைக்கு அடையாளம். இது கடைசி காலத்துக்கு அடையாளம். அப்போ வருஷத்தின் கடைசியில மாத்திரம் இல்ல, ஒரு வருகையின் கடைசி காலத்துல நம்ம வந்து நிற்கிறோம். அதான் பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். ஜனங்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு எங்கேயோ போறாங்க. கர்த்தரை ஆராதிக்காட்டாலும் வீட்டில் இருந்தாலும் செழிப்பு வந்துட்டே இருக்கும். வாண்டவர் கூரையை பிச்சு உள்ள இறக்கிக்கிட்டே இருப்பார் போதிக்கிறாங்க. அதனால நிறைய பேர் இன்னைக்கு சூழ்நிலை நிமித்தமாக சிலர் ஆன்லைன்ல ஆராதிக்கலாம். ஆனா சிலருக்கு வாழ்க்கையே ஆராதனையா தான் போச்சு, வாழ்க்கையே ஆன்லைன்ல போச்சு. துதி இல்லை, ஆராதனை இல்லை, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, எச்சரிப்பின் சத்தம் வேண்டாம். இஷ்டம் போல வாழ்வோம், இஷ்டம் போல நடப்போம், இஷ்டம் போல எல்லாத்தையும் செய்வோம். யாரும் எங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. ஏன்? கடைசி காலம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கடைசி காலங்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கட்டும். இன்னைக்கு வீடுகளுக்கு போய் ஏதோ நீங்கள் சமைப்பீங்க, ஏதோ நீங்கள் வேலை செய்வீங்க. ஆனால் எல்லாவற்றையும் மத்தியில் ஆண்டவரே, ஒரு கடைசி காலத்தில் நம்ம வந்து நிற்கிறோம். இது கடைசி காலம். கடைசி காலம் வருஷ கடைசி மட்டும் இல்லை, வருகைக்கான கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம். ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும், ரொம்ப ஆயத்தமாக இருக்கணும். பவுல் நிறைய நிருபங்களை முடிக்கும்போது, நானும் வார்த்தையை முடிக்க போகிறேன், நிறைய நிருபங்களை முடிக்கும்போது கடைசியாக சகோதரன்னு சொல்லி முடிப்பார். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப சிந்திக்க வைக்கும். கடைசியாக ஒரு மனுஷன் உலகத்தில் வாழும்போது கடைசியாக சொன்ன வார்த்தை ரொம்ப பாப்புலராக பேசப்படும். அதனால தான் யாக்கோபை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 49 சொல்வார், யாக்கோபு கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடுவதை சொல்லுவேன்னு 12 கூட்டி வச்சிருக்கிறார். 12 பிள்ளைகளும். யாக்கோபு ஒரு தீர்க்கதரிசி. அதனால 12 பிள்ளைகளுக்கும் 12 பேருக்கும் 12 விதமான தீர்க்கதரிசனத்தை சொல்றாரு. ஏன்னா அது கடைசி நாட்களில் நடக்கிறத நான் சொல்றேங்கிறாரு. அப்போ அந்த 49 அதிகாரம் முழுசும் பாருங்க, அந்த பிள்ளைங்களுக்கு சொன்னதை அழகா வேதம் எழுதி வச்சிருக்குது, பட்டியலிட்டு காட்டுகிறது. 12 கோத்திரத்துக்கும் சொன்னதை. ஏன்? அவர் கடைசியில சொன்னது. அப்போ கடைசியா சொல்ற வார்த்தை ரொம்ப வேல்யூபிளானது. சில வீட்டில் சொல்லுவாங்களே, எங்க தாத்தா பாட்டி இல்லைன்னா தாய் தகப்பன் மறிக்கும் போது கடைசி அதை சொல்லிட்டு போயிட்டாங்க, அதனால நாங்கள் அப்படியே செஞ்சுட்டோம். அப்படி சொல்ற எத்தனையோ வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். பவுல் நிருபங்களை முடிக்கும் போது சொல்றாரு, கடைசியாக சகோதரரே, 2 கொரிந்தியர் 13:11 சொல்றாரு, எபேசியர் 6:10 சொல்றாரு, கடைசியாக சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன் கடைசியாக சொல்றாரு? அவர் நிருபத்தை முடிக்க போறாரு. நீங்க எதுல இல்லாம பலப்பட்டு இருக்கிறீங்க, எதுல இல்லாம ரொம்ப தேறிட்டீங்க, ரொம்ப எக்ஸலண்டா இருக்கிறீங்க. முந்தி மாதிரி இல்லை. இப்போ நிறைய காரியத்தை கற்று, நிறைய காரியத்தை தெரிஞ்சு, நிறைய காரியங்களை அறிஞ்சு வச்சுட்டீங்க. ஆனா கர்த்தருடைய வல்லமையில ஜெபம் 5 நிமிஷம், இன்னும் வேத வாசிப்பு சிலருக்கு சங்கீத பகுதி மட்டும்தான். பலப்படவே இல்லை. உள்ளான ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆகாரமே இல்லாமல் ரொம்ப பலவீனமாக இருக்குது. ஆனால் வெளிப்பிரகாரமாக ரொம்ப ஆகாரங்களை சாப்பிட்டு புஷ்டியாக இருக்கிறோம். ஆனால் உள்ள ஒரு மனசை இருக்கிற அவனுக்கு துதி இல்லை, ஆராதனை இல்லை, ஜெபம் இல்லை, கர்த்தரோடு இருக்கிற உறவு இல்லாமல் அது சூம்பி போய் சோர்ந்து போய் இருக்குது. பவுல் அதான் எச்சரித்து எழுதுகிறாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் கர்த்தருக்குள் பலப்படுகிற நாட்கள். அந்நிய பாஷை பேசி பேசி ஆவியின் ஆழங்களில் நின்று கொண்டு கர்த்தரை ஆராய்ச்சிருக்க பாட்டு பாடும் போதே அந்த பாட்டே உங்களுக்கு அந்நிய பாஷையாக மாறணும்.
அந்த ஜெபமே அந்நிய பாஷையை மாறணும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிற நாட்கள். வல்லமையில பலப்பட்டுட்டீங்கன்னா எந்த அகோரமான எந்த பிரச்சனையும் எந்த சூழ்நிலையும் உங்களை அசைக்காது. நேற்று தினத்தில் நான் தேவ சமூகத்தில் நான் அப்படியே ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் சங்கீதம் 46:3 எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதன் பெருக்கினால் அது கொந்தளித்து அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படும். ஜலங்கள் பொங்குகிறது, அதன் பெருக்குகிறது, ஜலங்கள் பொங்கி அதனுடைய பெருக்கே வருகிறது, ஒரு வெள்ளப்பெருக்கு போல வருகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அது சங்கீதம் 46:1 எப்படி ஆரம்பிக்கிறது? தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். அவர் அனுகூலமான துணையாய் இருந்தார். ஆபத்துகள் வருகிறது போல இருந்தது, வெள்ளங்கள் நம்முடைய ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது போல இருந்தது. ஆனால் தேவன் நமக்கு நல்ல அடைக்கலமாய் இருந்தார், நல்ல தயாபரராய் இருந்தார், நல்ல மேய்ப்பராய் இருந்தார். நம்மளை அதனால தப்புவித்தார், நம்மளை பாதுகாத்தார். ஒவ்வொரு நாளும் வசனத்துக்குள்ள பலப்பட்டு நிற்கணும். இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்குது, அதனால் நான் பலப்படுவேன். கர்த்தர் என் கூட இந்த வார்த்தையை பேசிருக்கு, அதனால பலப்படுவேன். சோர்வுகள் வரதான் செய்யும், துன்பங்கள் வரதான் செய்யும். நம்ம நல்லா இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கணும்னு நினைச்சிருப்போம், இல்லைன்னா ஆராதிச்சுட்டு போயிருப்போம், ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சது போல இருக்கும். எத்தனையோ நாட்களில் வசனத்தை போதிக்கிற எங்களுக்கு கூட அப்படிப்பட்ட அனுபவம் வந்தது உண்டு. இங்க கர்த்தருடைய வார்த்தை அவ்வளோ தைரியமா பேசிட்டு போயிருப்போம், அதே வசனம் என்ன புடமிட்டது உண்டு, அதே வசனம் என்ன சோதித்தது உண்டு. ஆனால் மறுபடியும் கர்த்தர் எழும்ப வைக்கிறது எதுக்கு தெரியுமா? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுவதற்கு எங்களை ஒப்பு கொடுத்தபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளே அவருடைய வல்லமையில பலப்படுங்கள். கடைசி அவர் சொல்றாரு பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள், ஒரு பெரிய பட்டியலை விடுறார். உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம் புகழ் எதுவோ அவைகளே சிந்திங்கிறார். பிலிப்பியர் நிருபம் நமக்கு தெரியும், சிறைச்சாலையில இருந்து எழுதுறாரு. நிறைய நிருபங்கள் எழுதுறாரு. இங்கே பிலிப்பியர் நிருபத்தையும் சிறைச்சாலையில இருந்து எழுதுறாரு. இப்போ பிலிப்பியர் நிருபத்தை முடிக்க போறாரு. கடைசியா சொல்றேன் சகோதரரே, கடைசியா சொல்றேன் பிலிப்பு சபையே, நீங்க எதை சிந்திச்சுட்டு இருக்கிற? சண்டைகளை, குறைவுகளை, முறுமுறுப்புகளை, புலம்பல்களை, வீட்டில் இருக்கிற தேவைகளையே சிந்திச்சுட்டு அப்படியே வீட்டில் ஒரு ஓரமாக உட்கார்ந்து அழுதுட்டுருங்கன்னு எழுதலை. உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகள் என்ப அதை சிந்திங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வார்த்தையை முடிக்க போகிறேன். கடைசியாக நானும் சொல்லி முடிக்க போகிறேன். எதை சிந்திக்கணும் தெரியுமா? கர்த்தர் நம்மளை நடத்தி வந்த பாதைகளை. இந்த வருஷம் முழுதும் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். நீங்களும் நானும் எவ்வளவு தேவனுக்கு நன்றியாக இருக்கிறோம். தேவன் நம்மளை நடத்தி வந்ததுக்கு நம்ம கூட அனுகூலமான சில மனிதர்களையும் கர்த்தர் கொண்டு வந்தார்ல இந்த வருஷத்துல. நம்மளே நடந்து தனிமையா ஜெயிச்சு அப்படியே வந்தோம் இல்லை. நமக்கு ஆதரவாய் குடும்பங்களை தந்து, அந்த குடும்பங்களுக்குள் நம்மளை நேசிக்கிற பிள்ளைகளை தந்து, சிலர் குடும்ப ஆதரவா இல்லாட்டாலும் எங்கிருந்தோ வெளியிருந்து சில சகாயத்தை கர்த்தர் நமக்கு தந்து, தேவைகள் வந்தபோது, பலவீனங்கள் வந்தபோது, சோர்வடைந்து நின்ற போது, பலன் குன்றி நின்ற போது, எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காமல் மனம் குழம்பி போய் நிற்க போது ஒரு பாட்டை நமக்கு தந்தாரு, வசனத்தை அனுப்புனாரு, பலிபீடத்திலிருந்து வந்த வார்த்தை நம்மளை தேற்றுச்சு. இப்படியெல்லாம் கர்த்தர் நம்மளை நடத்தி வச்சாரு. எத்தனை பேர் நன்றியா அதை எழுதி வச்சு ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம். கடைசியாக சகோதரரே எதை சிந்திங்கன்னு எழுதுறாரு? கவலையை, பாரத்தை, கண்ணீரை, பலவீனத்தில் உண்மை உள்ளதை, ஒழுக்கம் உள்ளதை, சத்தியத்தை, ஜெபத்தை, ஆராதனையை, கேட்கிற வசனங்களை அதை சிந்திங்க. அது உங்களுக்கு நன்மையா மாறும். நம்ம மறுபடியும் அந்த 1 Corinthians 15:51 சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக கலந்தோனிக்கும் போது நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதுல நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அது கடைசிய காலம் தோனிக்கும். அப்பொழுது நாங்கள் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். சபையாய் வந்து நாங்கள் கர்த்தரை பார்ப்போம். மணவாட்டியாக நாங்கள் மணவாளனை சந்திக்க நாங்கள் எதிர்கொண்டு வருவோம். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, உயிரோடு இருக்கிற நாங்களும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரோடு எப்பொழுதும் வாழ்வோம். எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாம்.